அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம், அவ்வளோ ஒரு ரசனையான பூக்கள்ங்க. விதவிதமான பூக்கள். தட்டு நிறையா கொடுக்கலனாலும் கை நிறையா கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு செடிகளும். நம்ம கவலையை மறந்து செய்கிறதுல என்னுடைய மாடி தோட்டம் ரொம்ப பேருதவியாக இருந்ததுங்க. நமக்கு உடம்பு முடியலன்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய் இந்த செடியை பார்க்கலாம், இந்த பூவை பறிக்கலாம், இந்த காயை பறிக்கலாம் அப்படின்ற மனப்பக்குவத்தில் நான் வந்துட்டேன். நோய் தீர்த்த என்னுடைய மாடி தோட்டம்னு சொல்லலாங்க. எப்போவுமே நம்ம ஏதாவது ஒன்றுத்தில் நம்மளுடைய மனசை கொண்டு போயிட்டோம்னா நம்ம அதுலேயே ஒரு நிலைப்படுத்தலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் இடையில சில நாட்கள் ஹாஸ்பிட்டல் என்னடா டெய்லி ஹாஸ்பிட்டல் போகிறோமேன்னு ஒரு மன வருத்தம் இருந்தது. ஆனால் என் மாடி தோட்டத்தை பார்த்துட்ருக்கும்பொழுது எனக்கு மன வருத்தமும் இல்லைங்க. பார்க்க நோயே போன மாதிரி ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம் என் மாடி தோட்டத்தில் எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. இந்த திருப்தி நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காதுங்க. எனக்கு மட்டும்தானா இல்லை மாடி தோட்டம் வச்சுருக்க அத்தனை பேருக்குமா? மாடி தோட்டம்னு சொல்கிறத விட செடிகள் வச்சுருக்க அத்தனை பேருக்குமா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். உண்மையிலேங்க நம்ம என்ன தான் எங்கே போய் சந்தோஷப்படுறதை விட இந்த பூக்களை பார்க்கும்பொழுது நம்ம மனசை அந்த பூக்களோடு அப்படியே ஒன்றிடுது. ஒரு நிலைப்படுத்துவோன்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைப்படுத்திடுது நம்மளை. அவ்வளோ ஒரு சந்தோஷம். காலையிலே பாருங்கள் எவ்வளோ பூக்கள். இன்றைக்கி நாளுக்கு நாள் பூக்கள் வரத்து அதிகமாக செய்யுது. அதே மாதிரி செடிகளுடைய வளர்ச்சியும் அதிகமாகிட்டு தாங்க இருக்குது. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.